திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். நேர்களே, இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது அப்படிங்கிற முக்கிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். முதல் கட்சியாக IUML கட்சியோடு, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியோடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவிருக்கிறது. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பேச்சுவார்த்தை குழு மூலமாக அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு என்கிற பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். IUMLக்கு முதல் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் என்னுடைய நினைவு சரியா இருந்தா IUML போன்ற கட்சிகள் தான் முதல்ல அழைக்கப்பட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஒரு தொகுதியில ராமநாதபுரத்துல போட்டியிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 3 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டது. வாணியம்பாடி, சிதம்பரம், கடையநல்லூர் என்கிற 3 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த 3லுமே அவங்க வெற்றி வாய்ப்பை பெறல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த முறை அதனால என்ன மாதிரியான மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. IUML 5 தொகுதிகள் வரைக்கும் இந்த முறை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பதாகவும், கடந்த முறை வெற்றி வாய்ப்பு பெருசா இல்ல அப்படிங்கறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொல்லி அதே 3 தொகுதிகள் தான் இந்த முறையும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்வதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனா நமக்கு பேச்சுவார்த்தை உள்ள அவங்க என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அதுதான் அதிகாரப்பூர்வமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இன்று காலை இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பிறகு அதற்கு பிறகு ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக அது அறிவிக்கப்படும். ஒன்னு அவங்க பிரஸ் மீட்ல சொல்லுவாங்க, இல்ல அது அறிக்கையாக முதலமைச்சர் கையொப்பமிட்டு அது அறிக்கையாக வெளியிடப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய முக்கியத்துவம் இதுல என்னன்னா, அதிகாரப்பூர்வமா திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான டேக்அவேயா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். நான் அவரிடம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். சார், இதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டம் ஃபாஸ்டா மூவ் ஆயிடும்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு தான் காங்கிரஸ் கட்சி நாங்க 60 நாட்கள் 70 நாட்கள் காத்திருந்தோம்னு சொன்னாங்க. இதுக்கு பிறகு ஒரு ஃப்ரீஸ் ஆயிடும் எல்லாமே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா திரு கோட்டீஸ்வரன்? நேயர்களுக்கு வணக்கம். நெறியாளர் சொன்ன மாதிரி இதுக்கப்புறமா இது இன்னும் வேகம் எடுக்கும். சமீப காலமா பாத்தீங்கன்னா தேர்தல் வேலைகள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இன்னும் இந்த ஒரு 4-5 நாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவுன்னு ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ திமுக இன்னைக்கு பேச்சுவார்த்தை தொடங்குற இதே நேரத்துல ஒரு வாரத்துல அதிமுகவும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். தாவேகாவை பொறுத்தவரை கூட்டணி இன்னும் அமையல. பட் கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது திமுக தலைமையில இருக்கிற அந்த அணிக்கு தான் நிறைய கட்சிகள் இருக்கு. IUML ஃபர்ஸ்ட் கூப்பிட்டதுக்கு காரணம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு கூட்டணி கட்சி. அவங்க ஒரு பெரிய ஒரு அதிகமான சீட்டுகளோ எண்ணிக்கைகளோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல ஓகே இது பார்க்கலாம், இது எங்களுக்கு வேணும், அது எங்களுக்கு வேணும், அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள். இன்னொன்னு, முதல்லயே அவங்க பேச்சுவார்த்தை பண்றதுனால தொகுதி பங்கீடு தாண்டி எண்ணிக்கை என்றதை தாண்டி எந்தெந்த சீட் என்பது அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஏன்னா முதல்ல போகும்போது இந்தந்த சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டு பெறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கு. கடந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கி இருந்தாங்க. அதே 3 தொகுதிகள் எண்ணிக்கை தான் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்க மாதிரி நான் என் பார்வையில புரிந்து கொள்கிறேன். காரணம் என்ன, மேபி குறையறதுக்கு வேணா மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதுல இருந்து கூடுதல் அப்படின்றது அங்க நம்பர்ஸ் கிடையாது. அதே 234 தொகுதி தான். தமிழ்நாடுனுடைய சட்டமன்ற எண்ணிக்கை கூடவோ அப்படி கிடையாது. ஆனா இந்த திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதிய வரவுகளாக 2 கட்சிகள் வந்திருக்கு. கட்சிகள் கூடியிருக்கு. இல்ல மக்கள் நீதி மையமும் கூடியிருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூடியிருக்கு. அப்படி இருக்கும்போது இரண்டுமே 5 விழுக்காடு வாக்குகள் வச்சிருந்த ஒரு கட்சி மக்கள் நீதி மையம். அப்ப அவங்களுக்கு உண்டான எண்ணிக்கை கேட்பாங்க. டிஎம்டிகே பொறுத்தவரை எப்பயுமே பாத்தீங்கன்னா அதிக தொகுதிகள் கேட்டு பழக்கப்பட்ட ஒரு கட்சி. அவங்க குறைத்த எண்ணிக்கை கொடுத்தா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடுல இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு காலத்தில் 3வது பெரிய அணியாக இருந்தவர்கள் அவர்கள். அப்போ இது பாத்தீங்கன்னா 2 நம்பர்ல, அதாவது 10-15 சட்டமன்ற தொகுதிகள் இந்த கட்சிகளுக்கு கொடுக்கும். அப்ப அந்த 234ல இருந்து அது குறையும். அப்படி பார்க்கும்போது IUML போன்ற கட்சிகளுக்கு இன்னொன்னு, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில போட்டிருக்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 2021ல யாரு போட்டாங்களோ அதே ஆட்கள் தான் போட்டிருக்கிறாங்க. அது TR பாலு அவர்கள் தலைமையில, KN நேரு போன்றவர்கள், அப்புறமா திருச்சி சிவா இருக்கிறாங்க, அப்புறம் ஆராசா இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக சைட்ல டஃப் நெகோசியேட்டர்ஸ். யாருமே அதாவது இவங்களுமே பேசி முடிச்சிருவாங்க. ஸ்டாலின் சார் அவர்கிட்ட முதலமைச்சர் கிட்ட போகும்பொழுது ஒரு பெரிய நெகோசியேஷனோ இல்ல பெரிய
கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கு முன்னாடியே இவங்க வெட் பண்ணி வெறும் கையெழுத்து அப்படின்ற மாதிரி வரும்பொழுது பண்ணுவாங்க. இவங்க வந்து டிஎம்கேவோட இம்பார்ட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா ஆட்சி அதிகாரம் பண்ணணும் அப்படின்னா திமுகன்றது தான் அந்த கூட்டணிக்கு தலைமை. அதனால பெரிய சமரசம் சொல்லப்படுது இல்லையா? இப்போ பொதுவெளியில மீடியால நம்ம பாக்குறோம் 170 180 உதயசூரியன் போட்டியிடணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்கன்னு ஒரு நம்பர் சொல்லப்படுது. ஸோ பட் எது சரியா இருந்தாலும் அதிகமா அவங்க போட்டியிடணும்னு விரும்பக்கூடியதும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது நம்பர்ஸ் நீங்க நெறியாளர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க இது நீங்க சொன்னது. என்ன காரணம்னா உங்களுக்கு 170 180 நின்னாங்கன்னா தான் அவங்க ஒரு 75% ஸ்ட்ரைக் ரேட் வைக்கிறாங்கல்ல, ஒரு மினிமம் ஒரு 65% மேல அவங்க வெற்றி வாய்ப்பு பெறாங்கன்னா தான் அவங்களால தனியா ஆட்சி அமைக்க முடியும். தனியா ஆட்சி அமைக்க முடியல, இல்ல அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னாலுமே ஒரு சில சிக்கல்கள் வரலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு டிஎம்டிகேக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு எவ்ரி 2 இயர்ஸ் வந்து ஒரு கூட்டணியை மாற்றக்கூடிய தன்மை படைத்த ஒரு கட்சி தேசிய முற்போக்கு. தமிழ்நாட்டுல எல்லா கட்சியோடுமே கூட்டணி வச்ச ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஷார்ட் ஸ்பேன்ல அதிகமான கூட்டணி கவர் பண்ண கட்சின்னு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதே மாதிரி பாஜக வந்து திமுகவோட ஃபர்ஸ்ட் டைம். இப்போ அது மாதிரி எல்லாம் அந்த கட்சியில வந்து எம்எல்ஏக்கள் வந்து கடந்த காலத்திலுமே டிஎம்டிகேல இருந்து அதிமுகவுக்கு போய் சேர்ந்ததெல்லாம் பார்த்தோம் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே. அப்படி அந்த கட்சியில இருந்துகிட்டு திமுகவுக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டக்கூடிய தன்மைகளையும் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து அவங்களோட எண்ணிக்கை அந்த தனி மெஜாரிட்டி 118 சீட்டு வர்றதுக்கு உண்டான வேலைகள்ல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த சீட் ஷேரிங்ல எல்லாமே வந்து அதுதான் போக்கஸ் பண்ணுவாங்க. கேட்கிற சீட்டு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப வாணியம்பாடி வேணும்னா வாணியம்பாடி கொடுக்குறோம், ஆம்பூர் வேணும்னா ஆம்பூர் தரோம், கடையநல்லூர் வேணும்னா கடையநல்லூர் தரோம். அந்த 3ல இருந்து 5 அப்படின்னா அது வந்து இன்னொன்னு ஐஎம்எல் வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவங்க ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. முதல்ல அந்த தீர்மானம் வந்து திமுக ஆட்சி திருப்பி வர வேண்டும், 5 சீட்டுகள் ஒதுக்கணும் அப்படின்றதையும் தீர்மானம் போட்டு கூட இன்னொரு விஷயம் 18 எம்எல்ஏக்கள் வந்து சிறுபான்மையினர் இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பொது தளத்துல நிறைய இஸ்லாமியர்களுக்கு உண்டான ஒரு கட்சியாக திமுக இருக்க வேணும்ன்றது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை செவி சாய்க்கிறாங்களா? ஏன்னா மற்ற கட்சிகளும் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, வேற இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நன்றி திரு கோட்டீஸ்வரன், விரிவாக உங்கள் பார்வைகளை பதிவு செய்வதற்கு. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.